எல்லா புகழும் இறைவனுக்கே. எழில்மிகு சிங்கை எங்கள் தேசம், தாய்மொழி தமிழ் எங்கள் சுவாசம் என்ற கருப்பொருளை ஆணிவேராக கொண்டு நாகூர் சங்கம் சிங்கப்பூர் நடத்தி வருகின்ற முப்பெரும் விழா தேசிய தினத்தை முன்னிட்டு வாழும் நாட்டிற்கு தன் நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு ஒரு தேசிய தின விழா, மார்க்கத்தை பேணி நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் என்று ஒரு இன்னிசை நிகழ்ச்சி, பேசும் மொழிக்கு நம் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு தமிழ் மொழி விழா என்று முப்பெரும் விழாவை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர், மாண்புமிகு பிரதமர் அலுவலக அமைச்சர் மற்றும் இரண்டாம் உள்துறை வர்த்தக தொழில் அமைச்சர் ஐயா ஈஸ்வரன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் ஹாஜி எஸ்.எம். அப்துல் ஜலீல் அவர்களே, சமூக பிரமுகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் மாலை வணக்கம். 5 to 10 நிமிடத்திற்குள் ஒரு வாழ்த்துறையை வழங்க சொல்லி சங்கத்தின் செயலாளர் அருமை தம்பி முகமது கவுஸ் என்னை கேட்டுக்கொண்டார். நாகூருக்கும் சிங்கப்பூருக்கும் சுமார் 200 ஆண்டுகளாக உள்ள ஒரு தொப்புள் கொடி உறவு. எங்கள் ஊரை சேர்ந்த ஜப்பார் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே சிங்கப்பூர் நாட்டிற்கு சேவையாற்றிருக்கிறார் என்பது நாகூருக்கு பெருமை. நாகூரில் அடங்கியிருக்கின்ற மகான் ஷாகுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ஒளியுல்லா அவர்களுடைய நினைவாக சிங்கப்பூரிலே நாகூர் தர்கா இந்திய முஸ்லிம் மரபுடைமை நிலையம் அமைக்கப்பட்டிருப்பது நாகூருக்கும் சிங்கப்பூருக்கும் உண்டான நல்லுறவை மேம்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சின்னமாக விளங்குவது ஒரு தனிச்சிறப்பு. 200 ஆண்டுகளுக்கு முன்பு கொஞ்சம் கொஞ்சமாக நமது ஊரிலிருந்து புலம்பெயர்ந்த தொழில் அதிபர்கள், வணிகர்கள் எல்லாம் சிராங்கூன் சாலையிலே பல்வேறு விதமான வியாபாரங்களை செய்து, குறிப்பாக நகை கடை வியாபாரிகளுடைய பயணியர்ஸ் என்று சொல்ல போனால் அவர்கள் எல்லாம் நாகூர்காரர்கள். நாகூரில் இருந்து இங்கே தொழில் துவங்கி பல்வேறு விதமான சிங்கப்பூரர்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரை வேலை வாய்ப்புகளை வழங்கி நாகூருக்கும் சிங்கப்பூருக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது என்பது இந்த நல்ல நேரத்திலே இந்த மன்றத்திலே பதிவு செய்ய வேண்டிய ஒரு செய்தி. தமிழ் மொழி விழாவை இங்கே நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே நாகூருக்கும் சிங்கப்பூருக்கும் தமிழுக்கும் இருக்கின்ற ஒரு முக்கோண உறவை நான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த மலரிலே, அனைத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லாததால் இந்த மலரிலே பிறகு 41வது பக்கத்தில் நாகூரும் தமிழும் பேஜ் 41 நாகூரும் தமிழும் எந்த வகையிலே நெருக்கமாக பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை அங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். நாகூரை பொறுத்தவரை தமிழ் அன்னைக்கு ஏற்பட்ட தாகத்திற்கு பல குவளைகளில் தண்ணீர் கொடுத்த பெருமை நாகூர் எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் சேரும் என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக ஒரு சிலரை மட்டும் இந்த சபையிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மகா வித்வான் குலாம் காதிர் நாவலர் என்பவர் நாகூரை சேர்ந்தவருடைய படைப்புகளை தமிழக அரசு நாட்டு உடைமையாக்கி இருக்கிறது. அடுத்ததாக அவருக்கு 4ஆம் தமிழ் சங்க நக்கீரர் என்ற ஒரு பெயரை தமிழ் சங்கம் வழங்கி இருக்கிறது. சிங்கப்பூரிலே புலவர் ஆபிதீன், நாகூரை சேர்ந்த புலவர் ஆபிதீன் என்பவர் சிங்கப்பூரிலே மலாயா நண்பன் என்ற இதழை நடத்தி சிங்கப்பூரில் தமிழ் வளர்ச்சிக்கு நாகூர்காரர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி.
அது மட்டுமல்ல, 1931ஆம் ஆண்டு நம் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் 1931ஆம் ஆண்டு நாகூரை சேர்ந்த எம் புகாரி என்ற எழுத்தாளர் நவநீதம் என்ற வார இதழை சிங்கப்பூரில் நடத்தி சிங்கப்பூரில் வாழுகின்ற தமிழ் அன்னைக்கு 1931ஆம் ஆண்டே நாகூர்காரர்கள் தமிழ் அன்னைக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது மற்றொரு செய்தி. தமிழ் முரசு பத்திரிகையிலே LSM தாகா என்று சொல்லக்கூடிய என் பெரிய தகப்பனாரும் SS மெய்தீன் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளரும் இணை ஆசிரியர்களாக சிங்கப்பூர் தமிழ் முரசிலே அவர்கள் பணியாற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாகூர் பெருமக்கள் சிங்கப்பூரிலே தமிழ் வளர்ச்சிக்கு பல்வேறு விதமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த முப்பெரும் விழாவிலே பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமா, பெண்களிலே தாய்மார்களுக்கு ஒரு செய்தி. தமிழகத்தில் முதல் முஸ்லிம் பெண் எழுத்தாளர் சித்தி ஜுனைதா பேகம் என்பவர் முதல் பெண் எழுத்தாளர் என்ற பெருமைக்குரியவர். நாகூரை சேர்ந்தவர். என் பெரிய அன்னை, என் அன்னையின் மூத்த சகோதரி. தூயவன் என்பவர், நாகூரை சேர்ந்த தூயவன் என்பவர் இயற்பெயர் அக்பர். 84 திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதி 7 திரைப்படங்கள், அன்புள்ள ரஜினிகாந்த், வைதேகி காத்திருந்தால் உட்பட 7 திரைப்படங்களை தயாரித்தவர் நாகூர்காரர். கலைமாமணி கவிஞர் நாகூர் சலீம் என்பவர் இஸ்லாமிய உலகில் ஒரு கண்ணதாசன் என்ற பெயர் பெற்றவர். 7500 பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். 7500 பாடல்களை, இஸ்லாமிய பாடல்களை எழுதியிருக்கிறார் கவிஞர் கலைமாமணி நாகூர் சலீம். அவரும் என்னுடைய மாமா. ஒரு முறை கவிஞர் நாகூர் சலீம் அவர்களிடத்திலே, என் மாமாவிடத்திலே சொன்ன ஒரு செய்தியை இங்கே சொல்லுகிறேன். அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல நாகூருக்கும் தமிழுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது என்பதை நமது சிறப்பு விருந்தினர் அமைச்சர் ஐயா அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டி பேசினார்கள். அதற்கு ஒரு செய்தி. தயவு கூர்ந்து தாய்மார்கள் பிள்ளைகளை சற்று அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு செய்தி. கவிஞர் சலீம் அவர்களிடத்திலே நாங்கள் சென்று ஒரு கோரிக்கையை வைத்தோம். 1980களிலே வெளிவந்த ஒரு திரைப்பட பாடல். அந்த பாடலை சொல்லி, இந்த பாடலை, திரைப்படத்தினுடைய மெட்டில இருக்கின்ற பாடலை ஒரு இஸ்லாமிய பாடலாக நாகூர் கலாச்சாரத்திற்கு ஏற்றமாறு 5 நிமிடத்தில் உங்களால் எழுத முடியுமா என்று நானும் எனது நண்பர் பிலாலும் சென்று பேசினோம். என்ன பாடல் என்று கேட்டார். அந்த பாடலை பாடிதான் காட்டணும். ஆனா என்னுடைய மூத்த சகோதரர் நாகூர் பத்தி சொல்லியிருக்காரு என்கிட்ட, நீ வாழ்க்கையில மூத்தா போற வரைக்கும் பாட்டே பாடாத, உன் குரலுக்கு பாட்டு பாடனா மனித சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று சொல்லி என் குரலுக்கு ஒரு பெயர் வைத்தார். என் குரலுக்கு எங்கள் அண்ணன் நாகூர் குழுமைக்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? என் குரலுக்கு அவர் வைத்த பெயர் ராக பிரேதம். பிரேதம் என்றால் மையத்து என்று அர்த்தம். அதையும் மீறி இந்த பாடலை நான் பாடித்தான் காட்ட வேண்டும், அப்போதுதான் அதனுடைய ஜீவன் கிடைக்கும். ஒரு பாடல், திரைப்பட பாடல். கட்டபுள்ள குட்டபுள்ள கருகமணி போட்ட புள்ள. பாட்டு விளங்கிச்சா? என்னடி முனியம்மா கண்ணுல மையி. இந்த பாட்டை கவிஞர் நாகூர் சலீமிடத்திலே சொல்லுகிறோம். தமிழ் மொழி விழா என்பதால் தமிழ் மொழியை பற்றி நாகூர் கவிஞர்கள் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. கட்டபுள்ள குட்டபுள்ள கருகமணி போட்ட புள்ள, நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா, அடி நான் தாண்டி ஓம் புருஷன் பொன்னம்மா. என்னடி முனியம்மா கண்ணுல மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி, நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். இது திரைப்பட பாட்டு. இதை நாகூர் சமுதாயத்திற்கு ஏற்ற மாதிரி இஸ்லாமிய பாடலாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. மேலே உள்ள தாய்மார்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல எப்படி பேர் வைப்பாங்க? செல்ல பொண்ணு, சேத்த பொண்ணு, தங்கமான, முத்தாச்சிமா, இப்படிதான் நம்ம ஊர்ல பேர் வைப்போம். எங்க ஊர் பெண்களுக்கு தெரியும். கவிஞர் சலீம் எழுதுறாரு பாருங்க இந்த பாட்டை. கட்ட புள்ள குட்ட புள்ள, அந்த பிட் அப்படியே வரணும். எனக்கு தெரியும், ஆன்மீக இசை திண்டலுக்கு அவங்க பாட்டு வராது, ஏதோ போட்டு அடிச்சு பேசி காட்டுறேன்.
கட்ட புள்ள குட்ட புள்ள, அதுக்கு வார்த்தை இஸ்லாமிய வார்த்தை வருது பாருங்க. முத்து பொண்ணு தங்க பொண்ணு முத்தாச்சிமா பெத்த பொண்ணு, முத்து பொண்ணு தங்க பொண்ணு முத்தாச்சிமா பெத்த பொண்ணு, முக்காடு போட்ட பொண்ணே செல்லம்மா. முத்து பொண்ணு தங்க பொண்ணு முத்தாச்சிமா பெத்த பொண்ணு, முக்காடு போட்ட பொண்ணே செல்லம்மா, நீ முன்னோரின் பாதையிலே செல்லம்மா. கண்ணான ஈமான கல்குல வையி, கண்ணான ஈமான கல்குல வையி, கடமைய செய்யி இது காத்தடைச்ச பையி, நீ கேட்டாக்கா மோசம் நீ கேட்காட்டி மோசம். இப்ப சொல்லுங்க, நாகூர் பெருமக்களுக்கு தமிழ் அன்னை எந்த அளவிற்கு நேசத்தையும் பாசத்தையும் பொழிந்திருக்கிறார் என்று பாருங்கள். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல், இப்படி எத்தனையோ குரல்கள் இருக்கிறது. அதே கவிஞரிடத்திலே, கவிஞர் சலீம் அவர்களிடத்திலே நாங்கள் மற்றொரு சவால் விட்டோம். முக்கியமான செய்தி கேளுங்க. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். எத்தனை வார்த்தை இருக்கு இதுல? எத்தனை வார்த்தை இருக்கு திருக்குறள்ல? எல்லா திருக்குறளும் 7 வார்த்தைகளை கொண்டது. தமிழ் இலக்கணத்திலே 7 சீர் என்று சொல்லுவார்கள். எல்லா திருக்குறளும் 7 வார்த்தை. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும், 7 வார்த்தை. நாகூர் கவிஞர் சொல்லிட்டு நாங்க சொல்றோம், எங்க மாமாட்ட சொல்றோம், மாமா 7 வார்த்தையில உள்ள திருவள்ளுவர் சொன்ன செய்தியை இதைவிட குறைவாக நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களால் முடியுமா? திருக்குறளே ரொம்ப சுருக்கமா இருக்கு, இதுல எப்படி இன்னும் சுருக்கிறது? திருக்குறளே ரொம்ப சுருக்கம், ரொம்ப ரொம்ப சிக்கனமா வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்ட ஒரு இலக்கியம். இதைவிட சிக்கனமாக எழுத முடியுமா என்று நாகூர் கவிஞரிடத்திலே கேட்ட பொழுது அவர் சொன்னார், நிச்சயமாக என்னால் முடியும் என்று சொன்ன பொழுது மற்றொரு நிபந்தனையை இன்னொரு நண்பர் சொன்னார், சும்மா நீங்க எழுதக்கூடாது, அதுலயும் இந்த எதுக மோன சந்தம் இதெல்லாம் வேற வரணும், அதாவது முறுக்கு கிறுக்கு நறுக்கு இப்படி எல்லாம் வர்ற மாதிரி அதுல வேற வரணும்னு வேற சொல்றாரு. உடனே கவிஞர் சொல்லுகிறார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்றால் என்ன? அடுத்தவனுக்கு நீ கெடுதி செஞ்சினா உனக்கு கெடுதி தன்னால வரும், பிறகு வரும். இப்ப கவிஞர் சலீமுடைய வார்த்தையை பாருங்க, 4 வார்த்தையில திருவள்ளுவரை விட சிக்கனமாக சொன்ன பெருமை நாகூர் கவிஞர்களுக்கு இருக்கிறது. சொல்றாரு, எப்படி தெரியுமா? அடுத்தவனை கெடுத்தவனை, எப்படி? அடுத்தவனை கெடுத்தவனை அடுத்து வினை அளிக்கும். இவ்வாறாக தமிழ் மொழியின் மீது பாண்டித்தியம் பெற்றவர்கள் நாகூர் கவிஞர்கள். இன்றைக்கு நாகூரிலே எத்தனையோ கவிஞர் பெருமக்கள், பரபரப்பாக பேசக்கூடிய சாரு நிவேதிதா, ஆன்மீக எழுத்தாளரான நாகூர் ரூமி, 10,000 பாடல்களுக்கு மேல் படைத்திருக்கின்ற கவிஞர் காதர் ஒளி, இதயதாசன், இன்று சிங்கப்பூரில் எழுதி கொண்டிருக்கின்ற தம்பி இமாஜான், நாகூர் இஸ்மாயில், அப்துல் கையூம், இப்படி ஏகப்பட்ட பட்டியல். இதில் கவிஞர் இசட் ஜஃபருல்லா, இப்படி எத்தனையோ பட்டியல்களை நீட்டிக்கொண்டே போகலாம். முதலிலே பேசிய முக்கிய விருந்தினர் ஜெயினுல் ஆபிதீன் ரஷீத் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார், நாகூர்காரர்களுக்கு நாக்கு கூர்மையானது. புலவர் கோட்டை என்ற பெயர் பெற்ற நாகூருக்கு புலவர் கோட்டை என்று பெயர் இருக்கிறது. இந்த செய்தியோடு என்னுடைய வாழ்த்துறை முடிய போகிறது. ஒரு 2 நிமிஷத்துல வாழ்த்துறை முடிய போகுது. 2 minutes. ஒரே ஒரு செய்தி. நாகூர்காரர்கள் நாவன்மையில் சிறந்தவர்கள். நாகூர் ஷார்ப் டங் அப்படிங்கிறதுக்கு நாகூர்னு பேர் வந்துச்சு. இதை எப்படி ஜலீல் அண்ணன் ப்ரூவ் பண்றது? எங்க தலைவர் அண்ணன் இருக்காங்க, அவர் ரோல் மாடல். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதுல எங்க ஊர்காரங்களுக்கு நிறைய பேர் இந்த செய்தி ஏற்கனவே தெரியும், தெரியாதவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். எங்க ஊர்ல ஒரு நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கடை ஒன்று இருக்கு, அசைவ கடை, சாப்பாட்டு கடை. அங்க நல்ல நல்ல சாப்பாடு ஐட்டம்லாம் வச்சு இந்த டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த ரேஸ் கோர்ஸ் ரோட்ல உள்ள கடையெல்லாம் போனா எல்லாம் வரிசையா ஷோகேஸ்ல வச்சிருக்காங்கல்ல, மீன், இறால், கோழி, பிரட்டினது, பொரிச்சது, அந்த மாதிரி எல்லாம் வரிசையா வச்சிருக்காங்க. அங்க எங்க ஊருக்காரர் ஒருத்தர் சாப்பிட போறாரு, லஞ்சுக்கு போறாரு. அந்த ஷோகேஸ்
பார்க்கிறாரு, இறால் இருக்கு, மீன் இருக்கு, மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த கடையில எது தெரியுமா ரொம்ப ஃபேமஸ்? ஆட்டு மூளை. அதை நல்லா பெரட்டி ஃப்ரை பண்ணி கத கத கதை அப்படி தங்க முலாம் பூசப்பட்ட மாதிரி அப்படி வச்சிருப்பாங்க. நல்லா பிபி ஏறும், கொலஸ்ட்ரால் ஏறும். அதை வச்சிருக்கும் போது அந்த கடையில மூளை ரொம்ப ஃபேமஸ். இவர் கடைக்காரர் உட்கார்ந்து இருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாரு. வந்து அந்த ஷோகேஸை பார்க்கிறாரு. அன்னைக்கு மூளை வந்து சோல்ட் அவுட், வித்து போச்சு. பாக்கி எல்லாம் இருக்கு. ஆனா வந்த வாடிக்கையாளர் மூளை சாப்பிடணும்னு ஆசையோட தான் வந்திருக்காரு. நாகூர்காரங்களுக்கு நாக்கு கூர் மட்டும் இல்ல, நாக்கு ருசியும் ஜாஸ்தி, எண்ணெயும் சேர்த்து. கொத்து புரோட்டா நாகூர்ல உலக நாகூர் ஹனீஃபா எப்படி ஃபேமஸோ அது மாதிரி நாகூர் கொத்து புரோட்டா ஃபேமஸ். அதே போல வந்தவர் கேட்கிறாரு கடைக்காரரை பார்த்து, வாடிக்கையாளர் கேட்கிறாரு கடைக்காரரை பார்த்து, ஏங்க மூளை இருக்கா? எப்படி எட்டி பார்த்துட்டாரு. எட்டி பார்த்து கடையில எல்லாம் பிளேட் காலியா இருக்கு, மூளை இல்லை. வேணும்னு ஒரு கிண்டல், ஒரு நக்கல், ஒரு நையாண்டி. ஏங்க மூளை இருக்கா? மறுபடியும் அக்கம் பக்கத்துல பார்க்கலாம். என்ன அப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் என்ன பண்றாரு, பிளேட்டை உத்து பார்க்கிறாரு, மூளை இல்லை. இப்ப மூளை இல்லைன்னு சொன்னா அசிங்கமா போயிருமே, எல்லாரும் வேற பாக்குறாங்க. சொன்னாரு பாருங்க பதிலு. மறுபடியும் இவர் கடைக்காரர் கேட்கிறாரு, ஓனர் கேட்கிறாரு வாடிக்கையாளர், என்ன கேட்டீங்க? மூளை இருக்கா? மறுபடியும் இப்ப இவர் ரிப்ளை கொடுக்கிறாரு, மூளையா? கடைக்காரர் ரிப்ளை கொடுக்கிறாரு, நாகூர்காரர், மூளையா? மூளை உங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு, மூளை உங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு நாகூர் என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம். நல்ல பணிகளை, நற்பணிகளை நாகூர் சங்கம் செய்ய மனதார வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வசலாம்.